ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அப்படியே அந்த ஸ்வாட் வச்சுருந்தவன் அவன் பாஸ்ட்டை திங்க் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஒரு ஆள் அப்படியே ஸ்வாடை கொண்டு வராரு. ஆன்சோ, மாஸ்டர் இதை பொடி, இந்த ஸ்வாட் உனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுண்டா. இது வெறும் ஒரு ஆர்டினரியான ஓல்டு ஸ்வாட் மட்டும்தான். பட் இருந்தாலும் இந்த ஸ்வாட் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க ரொம்பவே யூஸ் ஆகும். ஒரு ஸ்வாட்ஸ்மேனுக்கு என்ன தேவை தெரியுமா? அவனால் ஒரு இன்ஜுரியை தாங்கிக்கிற அளவுக்கு மனசு வேணும். அதை விட ஒரு ஸ்வாட் அவன் கையில் எப்போ இருந்துகிட்டே ஆகணும். அவன் இன்னும் அப்படியே திங்க் பண்ணிக்கிருக்கான். இந்த நேச்சர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாள் ஆக ஆக இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஜங்லைன் மவுண்டைன் இப்போ ரொம்ப எனக்கு நேரவாக தான் தெரியுது. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ இன்னும் அவனைத்தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். வச்சக்கண்ணு வாங்காமல் அவன் பார்க்குறான். இவன் யார்? இவனை பார்க்க ஒரு ஆர்டினரியான மென் மாதிரி இல்லையே. அப்போ வைஸ்மேன் கேட்குறாரு, ஏய் என்னாச்சு? அந்த பெர்சனை உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? ஹீரோ சொல்கிறான், நோ. சரி, அது ஒன்றும் இல்லை, வாங்க போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கானுங்க. அப்போ வைஸ்மேன் சொல்கிறாரு, ஏய் இந்த கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்போட கேப்டன் மாயோ மூன் நமக்காக ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரா. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் போய் ஒன்றா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம். இங்கிட்டு இவன் இன்னும் உட்காந்து திங்க் பண்ணிக்கிருக்கான். பார்க்க அவர் ஒரு பெக்கர், அவர் கெய்பங்கலேருந்து வரார் போல். இவன் ஒரு யங் மேன், அவனுக்கு ப்ளூ கலர் ஐஸ் இருக்குது. இந்த ரெண்டு பீப்புள்ஸையும் பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. பட் இருந்தாலும் ஸ்ட்ரேஞ்சாக எனக்கு வேறு ஒன்றில் தெரியுது. நானும் கண்டிப்பாக ஒரு நாள் இது மாதிரி என்னோடய கம்பேனியன்ஸோட நானும் ட்ராவல்ஸ் போக தான் ஆசைப்பட்றேன். அவன் அப்படி இங்கிட்டு பார்க்குறான். பார்த்தா என்ன ஃபிஷ்ஷிங் போட்டா? இந்த வழியில் எந்த ஒரு ஸ்மால் ஃபிஷ்ஷிங் போட்டும் வரவே வராதே. இது பெரிய ஷிப்ஸ் போகிற வழி மட்டும்தானே. எனக்கு நல்லாவே தெரியும் இவனுங்க என்னத்தான் ட்ரை பண்ணாலும் சரி இங்கே ஒரு ஃபிஷ்ஷு கூட கிடைக்க போகிறதில்ல. பார்த்தா மீனுக்கு வலை போகிறவனுங்க மாதிரியா இருக்குது. இவனுங்க போட வந்தது ஹீரோக்கு தான். அப்படியே பார்த்துக்கிருக்கானுங்க தடியங்க. இங்கிட்டு அவன் இன்னும் பார்த்துக்கிருக்கான். இவனுங்க ஒரு ஆர்டினரியான ஃபிஷர்மேனே கிடையாது. இவனுங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் மாதிரி இருக்கானுங்க. எப்படி அவனுங்க அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டானுங்க? இது ஏதோ வியராக இருக்குது. இதை பற்றி நான் ஏதாச்சும் யோசிச்சே ஆகணும். இங்கிட்ட அப்படியே பார்த்தா அந்த சின்ன போட், அவனுங்க அந்த போட்டில் நின்று நம்ம ஹீரோவோட கப்பலை அப்படியே டெலஸ்கோப்லேயே பார்த்துக்கிருக்கான். கரெக்ட், அந்த ஷிப் தானே. அந்த ஷிப்பில் தான் அந்த கிங் ஆஃப் வாரும் அந்த கெய்பாங்கோட ஓல்டு மனு இருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, பட் மேக்காயும் அதில் தானே இருக்கான். பார்த்தா இந்த ஜென்ரல் தான் பார்த்துக்கிருக்கான். ஆமாம், இருந்தாலும் அந்த மேக்காயோட ப்ரெசன்ஸ் இந்த ஷிப்பில் இருக்க மாதிரி இல்லையே. அதுக்கு பியாங் சொல்லி சொல்கிறான். பட் நம்ம இவனுங்க தான் அந்த கிங் ஆஃப் வார் அண்ட் ஹான்மூக்கியோன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏய் என்ன சொல்கிற? அவனோட ஐடென்டிட்டியை பார்த்தா அப்படி தெரியலையா? அது மட்டும் இல்லை, அந்த ஷிப்போட கேப்டன் மாயோ மூன் அவன் கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்பை சேர்ந்தவன்டா. எனக்கு கிடைச்ச ரூமர் படி கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப் அந்த கிங் ஆஃப் வாருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிருக்கானுங்களாம். இருந்தாலும் நான் ஜென்ரல் சொல்கிறத அப்படியே கண்மூடி தரமாக டிசைட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் உங்கள் பிளான் அது சரிப்பட்டு வருமா? அதுக்கு அவன் பார்க்கணேன். என்ன கிங் ஆஃப் வார் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணா இருக்கட்டுமே, நம்ம கிடைச்ச ரூமர் படி அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான மேன் தான். பட் இருந்தாலும் இந்த நாக்ஸி குரூப் இவனுங்களுக்கு எதிராக அவனால் தனியாக ஃபைட் பண்ண முடியுமா? அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் நீ எதுக்குடா இதை பற்றி நான் ஒரி பண்ணிக்கிருக்க? நோ மேட்டர், அவன் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான மார்ஷியல் ஆர்ட்ஸே இருக்கட்டுமே, அவன் இருக்கிறது வெறும் ஷிப்பு தான். அந்த ஷிப்பை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டா இந்த ஓசனில் விழுந்து அவனோட கதையே முடிஞ்சிடும்ல. அது மட்டும் இல்லை, அவனோட லைஃப் இந்த தண்ணியிலே முடிஞ்சிடும். அவன் மட்டும் இல்லை,
அவன் கூட இருக்க சபார்டினேட்ஸ் எல்லாரோட உயிரும் தண்ணியில் ஊசலாடுண்டா. அவன் அவனோட வெப்பம் எடுத்துட்டு வரான். அவன் எப்படிப்பட்ட ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, இந்த வாட்டரில் என்ன ஜெயிக்க எவனாலையும் முடியாது. இப்போ நான் காட்டுறேன் இந்த 18 கிங்கோட ஸ்பியர், இதோட பவர் எப்படின்னு. அவன் அப்படியே ஆர்டர் கொடுக்குறான், டேய் போய் சோழியை முடிங்கடான்னு. அவன் என்னத்தான் கிங் ஆஃப் ஆர் இருக்கட்டுமே, இந்த யாங்ஸி ரிவரோட கோஸ்ட்னா யாருன்னு காட்டுறேன்டா. இவனுங்க அப்படியே ரெடி ஆயிட்டானுங்க. சரி ஓகே போங்க, கோஸ்ட்னா யாருன்னு காட்டான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா எல்லா பயிலும் செடி மாதிரி ஒளிஞ்சு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கானுங்க ஹீரோட ஷிப்பை அட்டாக் பண்ண. இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. என்னால் நம்பவே முடியல. உன் கூட இப்படி ட்ரிப் வருவேன் நான் எதிர்பார்க்க கூட இல்லை. எனக்கு ரொம்ப ஹானராக இருக்குது. அங்கிட்டு அது கேப்டன் சொல்லியிருக்காரு, எனக்கு ரொம்பவே ஹானராக தான் இருக்குது. அதை விட நீங்கள் இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்போட யங்லேடி அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சானே, அதை விட எனக்கு ரொம்பவே ஹானர்டாக இருக்குது. ஈவன் உங்கள் கூட இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இது அதுக்கு மேலே இருக்குன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. இவர் தான் தி கிரேட் ஃபேமிலி மெர்ச்சன்ட் குரூப்போட கேப்டன் மாயோ முன். அதுக்கு வைஸ்மேன் சொல்லியிருக்காரு, இந்த காங்கோவில் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸை என்ஜாய் பண்ணுறது எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல, சரி வாங்க நம்ம குடிக்கலாம். அப்போ மேக்காவை பார்த்து சொல்லியிருக்கானுங்க, மாஸ்டர் மேக் ஏன் நீங்கள் குடிக்காமல் எங்களையும் இப்படி பார்த்துக்கிறீங்க? ஐம் சாரி, பட் இருந்தாலும் என் பாடி கண்டிஷன் அது சரியா இல்லைல்ல. அதுக்கு அவனுங்க சொல்கிறானுங்க, ஏய் இது ஒரு கிளாஸ் குடித்தா வெறும் மெடிக்கல் லிக்வர் மாதிரி தான்ப்பா, அதிகமாக குடித்தா தான் அது பிரச்சனை. நீ சொல்கிறதும் கரெக்ட் தான் கிங் ஆஃப் ஆர். சரி ஓகே நானும் குடிக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இங்கிட்டு அவன் இன்னும் திங்க் பண்ணிக்கிருக்கான், இந்த பீப்புள்ஸ் எல்லாம் யார்? இவனுங்களை பார்க்க ஸ்பை பண்ண வந்த ஷிப் மாதிரி தானே இருந்துச்சு. எனக்கு ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது. ஸ்டில் இந்த யாங்ஸே ரிவர் டீப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அவன் அப்படி இங்கிட்டு பார்க்குறான். பார்த்தா ஹீரோ சொன்னான், அந்த ஃபிஷர்மேன்ஸ் எல்லாம் ஸ்பை பண்ண வந்த ஷிப்பு மாதிரி அவனுக்கு தெரியுது. ஏய் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு நல்லாவே தெரியுது. எந்த ஒரு ரீசன் இல்லாமல் ஏன்டா அவனுங்க இங்கே வர போகிறானுங்க? அவனுங்க ஒரு ஆர்டினரியான ஃபிஷர்மேன்ஸே கிடையாது. பார்த்தா இவனுங்க தண்ணிக்குள்ள அமைக்கி அப்படியே வந்துருக்கானுங்க. மேபி அவனுங்க அசாசின்ஸாக இருக்கலாம், இல்லை ராபர்ஸாக கூட இருக்கலாம். என்ன பண்ணலாம்? பார்த்தா அந்த மொத்த போட்டே அப்படியே ஷேக் ஆகிட்டுருக்கு. இவனுங்களுக்கெல்லாம் சரியான ஷாக்கு. என்ன இது, ஏன் இப்படி நடுங்கிட்டு இருக்கு? இந்த பாதையில் எந்த ஒரு ராக்குமே கிடையாதே. அதுக்காக தானே இந்த ரூட்டில் வந்துருக்கோம். தட்ஸ் இம்பாசிபிள். எந்த ஒரு ராக்கும் இந்த வாட்டர் வேல கிடையவே கிடையாது. இங்கிட்டு மேக்கோயோ அப்படியே பார்த்துக்கிருக்கான் வெறிச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த நாம்கோன் ஃபேமிலியோட அசாசின்ஸ் அவனுங்க தான் வந்திருப்பானுங்களா? பார்த்தா அவனுங்க அப்படியே தண்ணிக்குலேருந்து வரானுங்க ஜம்ப் பண்ணி. எப்பா டேய் யாருடா அந்த பேஸ்டர்ஸ் இப்படி வந்துக்கிருக்கானுங்க? பார்த்தா நேராக இவனுக்கு நேரம் தான் காங்ஸுக்கு நேராக அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கானுங்க. அவன் ஸ்வாடை அப்படியே பிடிச்சபடியே தான் நிற்கிறான். பட் அந்த பையலுக்கு ஸ்வாடை எடுக்க அம்புடு பயம். நீ என்னத்தான் அவுட்ஸ்டாண்டிங்கான டேலண்ட் வச்சுருந்தாலும் சரி, ஈவன் நீ எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணா இருந்துட்டு போ, ஒரு ஸ்வாடை ப்ராப்பராக நீ ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணலைன்னா நீ ஒரு யூஸ்லெஸ்ஸான பேஸ்டர் மட்டும்தான்டா. அவன் ஸ்வாட் எடுக்க இன்னும் கைனா அடுங்கிட்டு இருக்கு. நீ இப்போ டிஸ்கரேஜ் பண்ணுறது உன்னோட ஸ்கில்லை மட்டும் கிடையாது, உனக்கு கற்றுக் கொடுத்தாரே டீச்சர் அவரோட ரெப்புடேஷனும் ரொம்ப கேவலமாக போயிட்டாண்டா இருக்கு. நீ யாரோட டிசபிள்? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இருந்தாலும் நான் இன்னும் இந்த ஸ்வாடை வெளியெடுக்கிற பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு வெறுத்து ஊற்றி இருக்கு. பட் இருந்தாலும் என் மனசோர மாதிரி என் பாடி ஏன் கேட்க மாட்டேங்குது? ஹீரோ பார்க்குறான், இவன் தேர மாட்டான். டேய் தல்றா, இவன் இன்னும் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அசால்ட்டாக அவனோட தண்டருக்கு கையில் யூஸ் பண்ணிக்கிருக்கான். எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அவனால் ஸ்வாடை யூஸ் பண்ண முடியலையா? என்னடா அது? பார்த்தா பறந்து வந்த பூரா பைய உடம்புலையும் ஹீரோ ஓட்டையை போட்டு விட்டான். சும்மா வெடித்து செதறிக்கிருக்கானுங்க. இவன் அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிருக்கான். உன்னை எது ஹெசிடேட் பண்ண வைக்கிது? உனக்கு ஆல்ரெடி தெரியுதா? நீ உன் மனசு சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிற. உன் பாடி அதுக்கேற்ற மாதிரி ஃபியூஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அவன் ஸ்வாடோட
அவனோட பாடியும் ஃபீஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் ஒரு பெட்டரான ஸ்வாட்ஸ்மேனை க்ரியேட் பண்ணும். பார்த்தா போட்டில் அவ்வளோ பெரிய ஓட்டை. டேமிட், எப்பறம் அந்த ஹோல் கிரியேட் ஆச்சு? வாய்ப்பே கிடையாது. இந்த ரேட்டில் போச்சுன்னா இந்த ஷிப் அப்படியே தண்ணியில் அமுங்க தான் வாய்ப்பு இருக்குது. டேய், இம்மிடியேட்டாக அந்த வாட்டரை பிளாக் பண்ணுங்கடா. கேப்டன், இப்போ ஷிப்பு பரவாயில்லையா? இல்லை, எனக்கு தெரியவே இல்லை. இந்த வேர்ல்டில் இப்போ என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த வாட்டர் வேலை எந்த ஒரு ராக்குமே கிடையாதே. கேப்டன், இது ராக்கு கிடையாது, இது செயின். இந்த செயின் தான் நம்ம ஷிப்பை இப்படி நிப்பாட்டி இவ்வளோ பெரிய ஹோலை கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன செயினா? இந்த மெத்தட் அந்த நோக்ஸு சாங்கோல்ட் அந்த ராபர்ஸ் தானே யூஸ் பண்ணுவானுங்க. பட் இருந்தாலும் அவனுங்க திருடுறதை விட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு. இப்போ அவனுங்க அந்த டிரான்ஸ் ஸ்டூடியோ தான் ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிருக்கானுங்க. ஓ மை, நாக்ஸு சாங்கோல்டா? அவனுங்க ஒன் ஆஃப் தி 18 சாங்கோல்டில் இந்த யாங்ஸர் ரிவரில் இருக்கவனுங்க தானே. அப்போ அந்த 18 சாங்கோல்டு இந்த யாங்ஸர் ரிவரில் இருக்கவனுங்க ஆல்ரெடி இந்த மோயாங் ஃபேமிலியோட ரொம்ப வருஷமாக அக்ரிமெண்ட்டில் இருக்க தானே செஞ்சானுங்க. ஃபைனலி இப்போ எனக்கு எல்லாமே புரியுது. கேப்டன், ப்ளீஸ் இந்த வாட்டரை எப்படியாவது ஸ்டாப் பண்ண பாருங்கள். இந்த ஷிப்பையும் காப்பாற்றுங்க. நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் பண்ணுறேன். அந்த ராபர்ஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சு காட்டுறேன். இப்போ நம்ம ரொம்பவே பிக் ட்ரபுளில் தான் இருக்கோம். பட் இருந்தாலும் இந்த யாங்ஸே ரிவரில் இருக்க இந்த 18 சாங்கோல்ட் இவனுங்க ரொம்பவே மொபிலைஸ் ஆகிருக்கானுங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 1000 கிட்ட இருப்பானுங்க. எப்படி? நோ மேட்டர், அவனுங்க எப்படி சாங்க வேணா இருக்கட்டுமே. கிங் ஆஃப் வார் அவன் ஏன் கூட இருக்கான். இருந்தாலும் கிங் ஆஃப் வார் இத்தனை பேரை எப்படி ஃபேஸ் பண்ணுவான்? அவனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காதா? இவனுங்க கிட்டத்தட்ட ஹியூஜ் லார்ஜ் நம்பரில் இருக்கானுங்க. எஸ்பெஷலி இப்போ நம்ம வாட்டர் மேலே வேற இருக்கோம். பார்த்தா ஷிப்பில் இறங்கிட்டானுங்க மொத்த பயனும். கிங் ஆஃப் வார், அரி ஓகே கத்திக்கிட்டு இருக்காரு. பார்த்தா 2 ஷிப் அப்படி சுற்றி வளைச்சிட்டானுங்க. ஓஹோ, கிட்டத்தட்ட 2 சுற்றி வளைச்சிருக்கானுங்க. மொத்தம் 3 ஷிப்பில் வந்திருக்கானுங்க. எனக்கு இப்போ தான் ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. இந்த 18 சாங்கோல்டு இவனுங்க இந்த யாங்ஸே ரிவரில் ரொம்ப நாளாக மொபைலைஸ் ஆகி தான் இருந்தானுங்க. ஹீரோ பார்க்குறேன். அரி ஓகே, என்னாச்சுன்னு சொல்லி வைஸ்மேன் கேட்குறாரு. அப்போ ஹான்ஷு பார்க்குறான். இந்த மேன் அதுக்கு அவர் சொல்லிக்கிருக்காரு, இந்த நாக்ஸு சாங்கோல்ட் இவனுங்க ஒரு வாட்டர் தீவ்ஸ். அது மட்டும் இல்லை, சின்ஸ் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவனுங்க ராபரி பண்ணுறதே விட்டுட்டானுங்க. அந்த டோக் மூஜியாங் அவன்தான் இந்த நோக்ஸு சாங்கோலோட ஜென்ரல். அவனோட பர்சனாலிட்டி ரொம்பவே கொடூரமானவன். அவனை யாராலையும் இந்த வாட்டர் வேலை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இருந்தாலும் அந்த பேஸ்டர் அவனுங்க அந்த 18 சாங்கோல்டில் ஒரு பார்ட்டு மாதிரி தான் அந்த பேஸ்டர்ஸ். சரி ஓகே, அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இதுக்கும் அந்த 5 ட்ராகன் லேக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? வெல், எல்லாம் ஆல்ரெடி இப்போ ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி தானா? ஈவன் இப்போ எனக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட பவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவனுக்கு எனிமி தானே. இப்போ நான் யாருக்கு சாரி சொல்ல தேவைண்டிய அவசியமே இல்லைல்ல. ஆல்சோ ஐ டோன்ட் கேர். இப்போ என்டையர் 5 ட்ராகன் லீக்கையும் எதிர்க்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஏன், அவனுங்களோட பாட்டாக இருக்கிற இந்த 18 சாங்கோல்டையும் இந்த யாங்ஸே ரிவர்லையே போட்டு புதைச்சிடண்டா. ஹான்ஸுக்கு சரியான சாக்கு. இப்போ என் காதில் என்ன கடிச்சு தான் தப்பாக கடிச்சா? இவன் என்டையர் 5 ட்ராகன் லீக்கு எதிராகவே நிற்க போகிறானா? இவன் யாரு? டேய், நம்ம வழியில் நிற்கிற எல்லாரையும் கொள்ளுங்கடான்னு கத்திக்கிட்டு வந்திருக்கானுங்க. ஹீரோ பார்க்குறேன். நான் உங்களை வார்ன் பண்ணுறேன், எவனாவது ஒருத்தன் இந்த ஹெவன்லி ஆர்ட்ரலி ஜென்ரலுக்கு ஆப்போசிட்டில் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் ரொம்ப ரிஸ்க்காக இருக்க போதுறான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். பார்த்தா என்ன இது, அவன் கை காலெல்லாம் பிச்சு எப்பா கொடூரமாக கொண்டுக்கிருக்கான். இங்கிட்டு ஹான்ஸு பார்க்குறான். என்ன சிங்கிள் மூமெண்ட்டில் அதுவும் கையால் தான் பண்ணான். ஒரு பெர்சனை அசால்ட்டாக சாவடிச்சுக்கிருக்கான். இவனுங்க கத்திக்கிட்டு இருக்கானுங்க, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை, இவனை பார்த்தா காட் ஆஃப் டெத்து மாதிரி இருக்கு. அசால்ட்டா ஒரு பிளட் உடம்புல இருக்க எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த எர்த்தில் இவன் யார்? இவன் உண்மையாகவே காட் ஆஃப் டெத்து தான். இவனுக்கு கலங்கி போச்சு. இம்பாசிபிள். எப்படி
ஒரு ஹியூமனால் இப்படி குரூஷியலான அட்டாக்கை பண்ண முடியும்? வைஸ்மேன் பார்க்குறாரு. என்ன இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீ ஷாக் ஆகிட்டியா? இப்போ நீ ஃபியரில் ரொம்ப ஷேக் ஆகிட்டுருக்க. அது ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீ இந்த காங்கோக்கு ஃபஸ்ட் டைம் அப்பியர் இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் இந்த காங்கோக்கு அப்பியர் ஆகி எத்தனை மாதம் ஆச்சு தெரியுமா? பார்த்தா ஹீரோ ஓர்த்தவனையும் ஸ்வாடை முதற்கொண்டு உடச்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட அவன் வந்து ஒன்லி 2 மாதம்தான் ஆச்சு. எப்போ ஹீரோ ஏர்லேயே சும்மா எல்லாரையும் பறக்க விட்டுக்கிருக்கான். அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுக்கு அவன் எந்த ஒரு ஹெசிடேட்டும் பண்ணுறதே கிடையாது. அவனுக்கு என்ன தோணுதோ அந்த மூமெண்ட்டை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒன்றை மாதிரி ஸ்கில் இருந்தும் யூஸ் பண்ணாமல் கிடையாது. ஆமாம், அவன் கிட்டத்தட்ட கரெக்டாக 2 மாதம்தான் ஆச்சு. பட் உனக்கு இது பார்க்க சர்ப்ரைஸாக இருக்கா? அவன் ஒரு யங்ஸ்டர் மட்டும்தான். இருந்தாலும் அவன் கிட்டத்தட்ட அவனோட 30s கூட அவன் ரீச் ஆகலை. அவன் எப்போ ஃபைட் போட சான்ஸ் கிடைக்குதோ அப்போ எல்லாம் அவன் ஹெசிடேட் பண்ணவே கிடையாது. ஃபைட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். பார்த்தா ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஈவன் நீ அடுத்தவங்களுக்காக ஃபைட் போடாட்டாலும் சரி, உன்னோட ப்ரீசியஸான உயிரை காப்பாற்றிக்க நீ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கன்னா நீ இந்த வேர்ல்டையே எதிர்த்து ஃபைட் போட்டுத்தாகணும். அவனுக்கு யாரை ப்ரீசியஸாக மதிக்கிறானோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண இந்த ஹோல் வேர்ல்டையே எதிர்த்து நிற்கிறான். அது யாராக இருந்தாலும் சரி. ஸ்டில் நீ அவனை இயர்லியாகவே ஜட்ஜ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உன்னை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. உன்கிட்ட டேலண்ட் இருக்குது, பட் அதை யூஸ் பண்ண தெரில. பட் இருந்தாலும் உனக்கு கொஞ்சம் ஷேமா இல்லையா? உன்னோட டேலண்ட் எல்லாத்தையும் நீ இவ்வளோ வேஸ்ட் பண்ணிக்கிருக்க. அவன் அப்படியே பார்த்து ஸ்வாடை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆமாம், இந்த ஸ்வாட் நான் அந்த ஜாங்னம்க்கு டிசபிளாக இருக்கப்போ எனக்கு கிடச்சது. இந்த ஸ்வாட் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் காட்டுறேன். இந்த மொத்த வேல்டையும் நான் ஷேக் பண்ணுறேன். இவன் ரெடி ஆகிட்டான். என்னப்பா ப்ரீசியஸா, நீ எதையாவது காப்பாற்ற ஐடியா போட்டியா? இல்லை இன்னும் உன் உயிரை மட்டும்தான் காப்பாற்றிக்கலாம்னு நீ நினைக்கிறியா? ஸ்வாடை எடு, என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. நீ ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காக அதை இடுறா. அவன் பார்க்குறான். என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்காவா? ஆமாம், இந்த மொத்த வேல்டை நீ என் சைடு வந்தாலும் சரி, இனி நான் என்னோடய ஸ்வாடை இறக்குறதா இல்லை. அவன் அப்படியே பார்க்குறான். இங்கிட்டு பார்த்தா அந்த ஜென்ரல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து வெறும் ஃபயர் ஆரோவா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க தூரத்துலேருந்து. டேய், இந்த ஃப்ளேம்லேயே கடந்து சாகுங்கடா. நீங்கள் எப்போ இந்த வாட்டருக்குள்ளே அமுங்குறீங்களோ ஒருத்தனா பிடிச்சி தலையை துண்டு துண்டாக வெட்டுவேண்டா. நேர ஹீரோ இருக்க ஷிப் சைடு தான் வந்துருக்கு. என்னது இவ்வளோ ஃபயர்? பார்த்தா இங்கே மேலே இருக்க அந்த கிளாத்துலாம் போட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ளே நிற்கிற பாதி பேர் மேலே வந்து ஆரோ இறங்கிக்கிட்டு இருக்கு. அவர் பார்க்குறாரு. என்ன ஃபயர் அட்டாக்கா? இவனுங்க மொத்தமாகவே இந்த வாட்டர்லேயே வச்சு நம்மளை சாகடிக்கலாம் பார்க்குறானுங்களா? பார்த்தா இங்கிட்ட ஹான்ஸு அப்படியே லைட்டாக எஸ்கேப் ஆகிட்டுருக்கான். ஒவ்வொரு அட்டாக்கையும் பிளாக் பண்ணிட்டு. ஹீரோ பார்க்கணா. ஓ, இதை நடக்க நான் விட்டா தானே. ஹெமாலயாட்ரிலி ஜென்ரல் ஃபோர்ஸ். எப்போ ஹீரோ யூஸ் பண்ண பவரில் அவ்வளோதான். தண்டர் கியூன்னு சொன்னவுடனே மொத்த ஆரமும் அப்படியே ஏர்லேயே நிற்கிது. ஹீரோ போட்ட அட்டாக்கில் அவ்வளோதான். அந்த ஷிப்பு எல்லாமே அடித்த அலையில் அப்படியே சாயிற ஸ்டேஜில் இருக்குது. இங்கிட்டு பாதியால் தண்ணிக்குள்ளே அசால்ட்டாக அடிச்சுட்டே போயிடுச்சு. இவர் பார்க்குறாரு. ஓ மை காட், கிங் ஆஃப் வார், நீ இதை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை நீ பண்ணது காரணம் ஃபயரை அணைக்கிறதுக்காக தான். இருந்தாலும் நீ எங்களை சாகடிச்சிடுவா போலையடா. எப்படி? எல்டர், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்ன உனக்கு ஹெல்ப்பா? ஆமாம், நான் அந்த நாக்ஸ்டூ சாங்கோட ஷிப்புக்கிட்ட போகணும். பார்த்தா வைஸ்மேனோட சாட்டையில் அவன் ஏறி நிற்கிறான். இந்தா வந்துட்டேன்டா மாப்பிள்ளைன்னு அவனை லான்ச் பண்ண ரெடியாக இருக்காரு. வாடா வாடா, இதுக்கு தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஹீரோ சொன்னான். ஓகே, இதை சீக்கிரம் முடிச்சுட்டு நான் சீக்கிரமே இங்கே வரேன்னு ஹீரோட்ட தான் ரெடி ஆகிட்டான். இவர் எப்போ ஃபுல் ஃபோர்ஸில் ராக்கெட்டை லான்ச் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. நீ எப்போ வந்தாலும் சரி, அந்த வெட்டியான ராபர்ஸ் இந்த யாங்ஸே ரிவரில் ஏன்டா நம்மளை அட்டாக் பண்ணோம், ஏன்டா அவனுங்களை எதிர்த்தோம்னு ஒரு டைம்னு நினைக்கணும். போயிட்டு வா. அவர் அப்படியே சாட்டையை தூக்கி வீசுறாரு. ஹீரோ சும்மா ஜெட்டு மாதிரி போயிட்டுருக்கான். இனி என்னென்ன பண்ண போகிறானோ
பார்த்தா ஹீரோ அங்கேருந்து அவ்வளோதான் ஏரில் சும்மா பறந்து போயிட்டு இருக்கான் அடுத்த ஷிப்புக்கு. டேய் அந்த கிங் ஆஃபர் வரான்டா, அவனை வாட்ச் பண்ணுங்கன்னு கத்திக்கிருக்கானுங்க. பார்த்தா ஹீரோ வந்ததும் தெரில, அந்த ஷிப்பை காத்தோட காத்தா சும்மா பிளாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். ஃபேமிலி ஏர்டெல் ஜெனரல் ஃபோர்ஸ் தண்டர் கிவைன்னு ஒரு அட்டாக்கு, இருக்கிற மொத்த ஷிப்பும் காலி, சும்மா துண்டு துண்டாக எடுத்துட்டான் எல்லாத்தையும். ஹீரோ போட்ட அட்டாக்கில் அப்படியே டைட்டானிக்கில் உடையிற மாதிரி பீஸ் பீஸாக நொறுங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஷிப் டெஸ்ட் ஆயிடுச்சு. இருடா நெக்ஸ்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அதில் இருக்க ஒரு ஒட்டு மேலே களை வச்சு நெக்ஸ்ட்டுக்கு போகிறான். எப்போ என்ன ஸ்பீடு போனால் ரெண்டாவது ஷிப்பை நேராக மோதியே உடச்சிட்டு வந்துட்டான். சும்மா துண்டு துண்டா அங்கிட்டு பாதி பீஸு இங்கிட்டு பாதி பீஸு. இவனுங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க, யாருடா அவனு. இப்படி உங்கள் மேலே ரைட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. இன்னும் ஒன்று தான் மிச்சம் இருக்குது. இன்னொரு ஷிப் இவனுங்க பண்ணுறதை பார்த்தவனு கலங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஒன்று தான் இருக்குது, இந்தா வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். இங்கிட்டு ஹான்ஸு பார்க்குறான். இம்பாசிபிள், எப்படி இதெல்லாம் பாசிபிள் தானா? என்னால் நம்ப கூட முடியல, என் கண்ணால் பார்க்குறது உண்மைதானா? ஏய் நீ இப்படி இங்கேயே நின்றுக்கிட்டு கண்மூடித்தனமா ஏதாச்சும் திங்க் பண்ணிட்டே இருக்க போறியா? டேய் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா, இங்கே கிட்டத்தட்ட நிறைய ராபர்ஸ் இருக்கானுங்க, அவனுங்களை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணு. ஏல்டர் நானும் அங்கே போகணும். ஓ அப்போ நீ உன் மைண்டை மாற்றிக்கிட்டியா? அப்போ இருடான்னு சொல்லிட்டு இவனையும் சாட்டையில் லேண்ட் பண்ண ரெடி ஆக்குறாரு. சரி ஓகே, நீ எந்த ஒரு ஹெசிடேட்டும் பண்ணாத, நீ இந்த பிளேஸை விட்டு போ, இந்த ஓல்ட் மேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இவனையும் அப்படியே லான்ச் பண்ணுறாரு அந்த ஷிப்புக்கு நேர. அவர் பார்க்குறாரு, எப்பா நல்ல வேலை, இவன் ரொம்ப எங்கே இருந்தனால எனக்கு ஃபயர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கிட்ட அவனுங்களுக்கெல்லாம் கலங்கி போச்சு. வாட், என்னடா நடக்குது? வாட் த ஹெல், என்ன போயிட்டுருக்கு? என்னால் நம்ப கூட முடியல. அந்த 2 போட் சேம் டைமில் எப்படி அட்ரஸ் ஆகி பண்ணா? இவனுக்கு கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நோ மேட்டர், அந்த கிங் ஆஃப் ஆர் எவ்வளோ ஸ்ட்ராங்கவனாக இருக்கட்டுமே, இது எங்களோட வாட்டர்றான்னு சும்மா நடுங்கிட்டு இருக்கான் பயத்தில். நம்ம வின்னிங் பண்ணுற சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? நான் ஒரு போட்லேருந்து ஃபயர் பண்ணால் ஈஸியாக அவனுங்கெல்லாம் போட்டு தரலாம் தைரியத்தில் தான் இப்படி வந்தேன். இப்படி என்னோடய ஜட்ஜ்மெண்டெல்லாம் தப்பாக போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? மாஸ்டர் நம்மளை அவன் ஈஸியாக அன்லேட் பண்ணிடுவான் போல். இப்போ நம்ம உடனே ரெட்ரீட் ஆகலை, நம்ம கண்டிப்பாக செத்துருவோம். இம்மிடியேட்டாக திரும்புங்க. என்ன ரெட்ரீட் ஆகணுமா? இவனுக்கு வேர்த்து ஓடிக்கிருக்கு. பார்த்தா மேலே ஹான்ஸ் வந்துக்கிட்டு இருக்கான், தண்ணிக்கு மேலே ஹீரோ வந்துக்கிட்டு இருக்கான். அவன் மனசை மாற்றிக்கிட்டான் போல், சும்மா டெரராக ஃபேஸ் வச்சுட்டு வந்துக்கிருக்கான். வாவ், இப்போ அவனை பார்க்க அவன் மைண்டை மாற்றிக்கிட்டான் போல். இப்போ கண்டிப்பாக அவன் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான். இவனுக்கு நடுங்கி போயிட்டுருக்கான். அத்தாடி அத்தா வந்துட்டான்டான்னு. கிங் ஆஃபார் அவன் வந்துக்கிட்டு இருக்கான்டா, ரெடி ஆகுங்க. டேமிட், என்ன தைரியம் இருந்தா இந்த 18 ஸ்ட்ராங் ஹோல்டு இந்த யாங்ஸி ரிவர்லேயே எங்களை த்ரெட்டன் பண்ண வந்துக்கிருப்ப. என்ன தைரியம், நீ எங்களை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இந்த நோக்ஸு ஸ்ட்ராங் ஹோல்டு எங்களோட பவர்னா என்னன்னு காட்டுறான்டா. மாஸ்டர் வர்றது ஒரு ஆள் இல்லை, இன்னொரு பர்சன் வந்துக்கிருக்கான் பாருங்க. பார்த்தா அவன் ஸ்வாடை கையில் வச்சுட்டு அவன் ரெடியாக இருக்கான். டேய் இந்த பர்சன் யாரா? டேய் அவன் மேலே அந்த ஆரோவை ஷூட் பண்ணுங்க. ஹீரோ சாரன் அவனே இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவன் மைண்டை மாற்றிருக்கான். அவனை டிஸ்டர்ப் பண்ண நான் விட்டுருவானாடா. ஹீரோ இங்கிட்டு அவன் அட்டாக்கை போட்டுக்கிருக்கான். ஃபேமிலி ஏர்டெல் ஜெனரல் ஃபோர்ஸ் ஃபேமிலி அட்டாக்குன்னு போட்டு ஒன்றும் இல்லை, சும்மா துண்டு துண்டாக போச்சு. இவன் என்னாச்சு? டேய் என் போட்டு என்னடா ஆச்சு? இங்கிட்டு ஜேன்பில் பார்க்குறான். மாஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இந்த ரேட்டில் போனால் நம்ம தான் சாக போகிறோம். மாஸ்டர் நான் போய் அந்த ஸ்வாட்ஸ்மேனை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் அந்த கிங் ஆஃப் ஆரை பார்த்துக்குங்க. இவன் கத்திக்கிட்டு இருக்கான். டேமிட், எப்பட்றா பண்ண? இப்போ நான் காட்டுறேன் என்னோட அல்டிமேட் டெக்னிக்கோட பவர். அவன் அக்வாமன் மாதிரி ஒரு அட்டாக்கை ரெடி பண்ணிக்கிருக்கான். தி 18 ஸ்பியர் ஆஃப் தி கிங், அப்படியே ஒரு சுற்றி தி 10,000 ஃப்ளாஷ் ஆஃப் தி கிங்னு நெக்ஸ்ட் ஒரு அட்டாக்கு. இவன் நேராக அந்த ஹான்ஸுக்கு நேராக அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான். இங்கிட்டு இவன் ஸ்பியரை வச்சுக்கிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். என்ன நடக்கும்? அவன்
அப்போ கூட கண்ணை மூடிட்டு இல்லை எது என்னை ஷேக் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட உயிர் தான் ப்ரீசியஸ், எதை ப்ரொடெக்ட் பண்ண நான் ஸ்வாடை நீ கையில் எடுக்க போகிறேன். ஹீரோ சொன்னதை அவன் இப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறான். உன்னை எது ஹெசிடேட் பண்ணிக்கிறதுக்கு, உனக்கு ஆல்ரெடி எப்படி ஃபைட் போடணும்னு தெரியும். பட் இருந்தாலும் உன் ஸ்வாட் உன் உடம்போட ஃபீஸ் பண்ணி யூஸ் பண்ண தெரிலனா நீ என்னடா ஸ்வாட்ஸ்மேன். அதை திங்க் பண்ணதும் அவன் ஸ்வாடை அப்படியே வெளியே எடுக்கிறான். பார்த்தா ரெட் ஸ்டார்னு ஒரு ஸ்வாட். அப்போ இது சாதாரண ஸ்வாடே கிடையாது போல. எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஸ்வாட் இப்போ என் பாடியோட ஃபீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா ஏதோ ரெட் கலர் லைட்டிங் அடித்த மாதிரி அந்த ஸ்வாட்லேருந்து பவர் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இனி என் ஸ்வாடோட வில் தான் இனி நான் ஃபாலோ பண்ண போகிறேன். என் மனசு என்ன கேட்குதோ அதான் என் ஸ்வாட் ஃபாலோ பண்ணுண்டா. ஆல்ரைட், நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன். ரெட் ஸ்டார் எடுத்தா எப்பா அவனோட ஒரு கையை வெட்டி இங்கிட்டு வந்துட்டான். தி வேர்ல்டு கிரேட்டஸ்ட் 36 ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்னு ஒரு அட்டாக்கு, தி ஃபர்ஸ்ட் டெக்னிக்னு அவன் கையை வெட்டிட்டு அப்படியே அசால்ட் அங்கிட்டு வந்து நிற்கிறான். தி ஹெவன்லி சர்ஜிங் ரிவர்னு இங்கிட்டு ஹீரோ ஹெவன்லி அட்டர்லி ஜென்ரல் ஃபோர்ஸ் தண்டர் கியூவைன்னு என்னாகும் அவன் ஸ்பீரை சல்லி சில்லியாக நொறுக்கிட்டான். விட்டான் வயிற்றுல போடு எப்பா அவனுக்கு கலங்கி போச்சு. ஹீரோ போட்ட அட்டாக்கில் அவன் உடம்பெல்லாம் ஃபுல்லாக வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஃபேஸ் முதற்கொண்டு ஃபுல்லாக அதில் இருக்க நர்வ்ஸ் எல்லாம் அப்படியே போஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஹீரோ போட்ட அட்டாக்கு அவனை மட்டும் இது பண்ணலை, பின்னாடி இந்த எல்லா பையிலும் சும்மா அடித்து பறந்துக்கிட்டு இருக்கானுங்க. பக்கத்தில் இருந்த போட்டு முதற்கொண்டு அவ்வளோதான் சல்லி சிலியாக நுறுக்கி எடுத்துட்டான். ஹீரோ பார்க்குறேன் அன்சுவை. இவன் இப்போ பண்ணது அமேசிங் தான் நினச்சிக்கிட்டுறான். பட் அவனோட டெக்னிக்கும் சரி அக்யூரஸியும் சரி ரொம்ப புவராக இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் இன்னும் வீக்காக தான் இருக்கான். ஏன் அவனோட ஸ்வாடை கூட அவனால் ஒழுங்காக மேனேஜ் பண்ண முடியல. அதில் அவன் யூஸ் பண்ண டெக்னிக் ரொம்பவே புவராக தான் இருக்குது. ஏன் அதோட ஷார்ப்னஸ் கூட ரொம்ப தேஞ்சு போன ஸ்டேஜெலாம் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இப்படி மழுங்கி போன ஒரு ஸ்வாடை வச்சு எப்படி அப்படிப்பட்ட சவுண்டை க்ரியேட் பண்ணா. அதுதான் தி யுனைடெட் பாடி அண்ட் ஸ்வாட். பாடியோட ஸ்வாடையும் சேர்ந்து யூஸ் பண்ணுறது அவன் அப்படின்றது இருக்கான். பட் இருந்தாலும் அவன் இப்போ அவனோட ஸ்வாடை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். ஏன் அவனோட பாடி கூட அவனோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு. இந்த லெவல் அவன் ரீச் பண்ணதுக்கே இப்போ எவ்வளோ ஸ்பிரிட்டை இழந்திருப்பான். சரி ஓகே, இப்போ அவன் இந்த ஸ்வாடை யூஸ் பண்ண தகுதியான ஆள் ஆயிட்டான். பார்த்தா அவனோட கை அந்த ஸ்வாடை குத்துனோடையே நிற்கிது. இங்கிட்ட அவன் துடிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனோட பாடியும் சரி அந்த ஸ்வாடும் சரி அவன் எப்போ லேக்காக விடுறானோ அப்போ அன்னைக்கே செத்துருவான். இவன் அந்த பியால்ஜியல் பார்த்துக்கிட்டு இருக்கான். பட் டேய் இதோட முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அட்டாக் போகிறான் ஆன்சுவை பார்த்து. இவன் பார்க்குறான், பூச்சி நான் எப்படி இதுலேருந்து விளக்குறது? ஹவு டேர் யூ, இப்படிப்பட்ட லிட்டில் கிட்டாக இருந்துக்கிட்டு என்ன கொள்றதுக்கு உனக்கு எப்போ தைரியம் வந்துச்சுன்னு அவன் அப்படியே பறந்து வந்துக்கிருக்கான் ஒத்த கையை வச்சுக்கிட்டு. இவன் ரியாக்ஷன் கூட பண்ண முடியல, அப்படியே நிற்கிறான். நான் தான் இங்கே இருக்குதுலையே செகண்ட் கமாண்ட் இந்த நோக்ஸு ஸ்ட்ராங்ஹோல்டுக்கு, நான் தான் வாங் ஜியோல். அவன் அப்படியே அட்டாக் பண்ண வரான். ஹீரோ விடுவானா ஹெவன்லி அட்டர்லி ஜென்ரல் ஃபோர்ஸ் தி பப்பட் பிளேனு அவனை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறான். அவனால் அசையக்கூட முடியல. வாட், என்னால் என் பாடியே கண்ட்ரோலே பண்ண முடியல. ஹீரோ அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி இறுக்கிட்டு இருக்கான். தம்பி எங்கே தம்பி போகிற? ஏய் என்னை விடுறா, நான் அவனை கொண்டே ஆகணும், என்னை விடு. ஏ கிங் ஆஃப் ஆர், நீ இப்படி எனக்கு பண்ணதுக்கு இந்த 18 ஸ்ட்ராங்ஹோல்ட் இந்த யாங்ஸே ரிவரில் இருக்க எல்லாரும் சேர்ந்து உன்னை ஒரு நாள் கண்டிப்பாக கொள்வாங்கடா. அது ஹீரோசரான். ஓ, இந்த வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு மார்ஷியல் ஆர்ட்ஸும் அவனோட பேரை வச்சு தாண்டா அவன் லேண்டில் பெரிய ஆகிட்டு இருக்கான். பட் இங்கிட்ட இவன் கேட்குறான், டேய் வாட் த ஹெல், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஹீரோ சொல்கிறான், இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஏண்டா எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃபேமிலி குரூப்ஸு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுறீங்க, உன்னோட நேமை பற்றி சொல்லவே மாட்டியா? ஹீரோ அப்படியே அவனுக்கு வயிற்றுலேயே அட்டாக் போட்டான். என்னோட மாஸ்டர் அவர் காலம் ஃபுல்லாக எப்படி சர்வே நான் தெரியுமா? எந்த ஒரு எனிமி வந்தாலும் என் மாஸ்டர் மட்டும்தான் அதை ஃபேஸ் பண்ணுவார். அவர் அதுக்கு அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணார். அவர் எந்த டைமில், ஏன் நைட்டு பகல்னு பார்க்காம கூட
அவர் கற்றுக்கிட்டதை மட்டும்தான் அவர் யூஸ் பண்ணார். அவர் எந்த ஒரு ஃபேமிலி பேரையும் யூஸ் பண்ணல. அவர் எந்த குரூப்பை சேர்ந்தவனு கூட யாருக்கிட்டையுமே காட்டலை. இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னால் நம்ப கூட முடியல. ஏன் யாருமே அவனுங்க கற்றுக்கிட்டத இந்த என்டையர் லைஃப் முழுக்க யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறானுங்க. இன்னொருத்தனை நம்பி தான் இருக்கானுங்க. இங்கிட்டு ஹான்ஸு பார்க்குறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், நீ நல்லா இருக்கியா? அப்போ ஹீரோ சொல்கிறான், ஏய் உன்னோட நேம் பாஞ்சியல் தானே சொன்னேன். இப்போ உடம்புல நான் தண்டருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தா அவன் வயிறெல்லாம் ப்ளூ கலரில் மின்னிக்கிட்டு இருக்கு. இதை சிம்பிளாக சொல்லண்ணா, இது ஒரு தண்டர் புல்லட் மாதிரிடா. அது இப்போ உன் பாடிக்குள்ளே இருக்குது. என்ன தண்டர் புல்லட்டா? நீ தானே சொன்ன இந்த யாங் சேரிவரில் இருக்கிறதுலையே நீ தான் செகண்ட் கமாண்டர்னு. அப்போது உங்ககிட்ட அந்தளவுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில் இருந்தா உன்னால் ஈஸியாக அதை பாடியிலேருந்து ரிமூவ் பண்ண முடியுமாப்பா? உனக்கு இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. இதை உன்னை எவன் அனுப்புனானோ அவன்கிட்ட போய் சொல்லு. அவனுங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா எப்போனாலும் சரி என்னை அட்டாக் பண்ண வர சொல்லு. நான் எந்த டைமாக இருந்தாலும் அவனுங்களை மீட் பண்ண நேருக்கு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்டா. பட் இந்த டே மட்டும் நீ லாஸ் ஆனேன்னு வச்சுக்கவே, இந்த 18 ஸ்ட்ராங்கோல்டு இந்த யாங் சேரிவரில் இருந்த தடையுமே தெரியாமல் மொத்தமாக அடிச்சிருவோண்டா. அதை கேட்டோன்னா அவனுக்கு கலங்கி போச்சு. அங்கே நின்ற பூரா பயிலும் தண்ணியில் நீச்சல் அடித்து பயந்து ஓடிக்கிருக்கானுங்க. நான் நினச்ச மாதிரி தான் இவனுங்க இந்த வாட்டர் வேஸில் இருக்க தீப் தான். அந்த உள்ள வாட்டரில் எப்படி டீல் பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எப்படி ஓரானுங்க பாரு. இங்கிட்டு ஹான்ஸு சொல்கிறான், தேங்க்யூ என்னோடய லைஃப்பை நீங்கள் சேவ் பண்ணதுக்கு. நான் தான் அந்த ஜாங்மோங் செட்டோட ஃபஸ்ட்டு டிசபிள். என்னோட நேம் தான் ஹான்ஸு. ஹீரோ சொல்கிறான், என்னோட நேம் டான்ஸாயு. ஹீரோ அப்படியே பார்த்துருக்கான். என்ன இருந்தாலும் சரி நம்மளை இப்போ விதி தான் ஒன்று சேர்த்துருக்கு. வா ட்ரிங்க்ஸ் பண்ண போகலாமா? ஹீரோக்கு நெக்ஸ்ட் ஃப்ரெண்டு கிடச்சிட்டான். அவனு சரின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். இங்கிட்டு பார்த்தா வைஸ்மேன் கத்திக்கிருக்காரு, டேய் கிங் ஆஃப் ஆர், டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. அங்கே உன்னோட பிஸ்னஸ் முடிஞ்சுனா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறா. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன்டா. அவனுங்க கத்திட்டு கிடக்குறானுங்க, டேய் கிளவா அவனை விட மாட்டேன்னு. இங்கிட்டு டோங்டெங் லேக்கில் இருக்க சூசன் ஐஸ்லாண்ட் தான் காட்டுறாங்க இந்த அயன் மாஸ்டர் அசோசியேஷனில். ஏய் கேள்விப்பட்டியா? எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த கிங் ஆஃப் ஆரோட போட் இந்த சூசன் ஐஸ்லாண்டுக்கு இன்னைக்கு தான் வந்துச்சான். அவன் சீக்கிரமே இங்கே வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிக்கிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த நோக்ஸு ஸ்ட்ராங்கோல்டு டிஃபீட் ஆயிட்டானுங்களாம். அது மட்டும் இல்லை, இந்த 18 ஸ்ட்ராங்கோல்டு இந்த யாங்ஸி ரிவரில் அவனுங்களே ஒருத்தன் சரண்டர் பண்ணி வச்சுருக்கான். என்னானாலும் சரி இந்த நாக்ஸு ஸ்ட்ராங்கோல்டு இன்னுமே அந்த 18 ஸ்ட்ராங்கோல்டோட பார்ட்டாக மட்டும்தான் இருக்குது இந்த யாங்ஸி ரிவரில். சின்ஸ் பார்த்தா ஒரு மொட்டை தாத்தா தான் சொல்லிக்கிருக்காரு, இதை என்ன பண்ணாலும் சரி இந்த ஸ்ட்ராங்கோல்டை ஒன்றும் எவனும் பண்ணவும் முடியாது. அவனுங்களோட பேராசைனால இப்போ அந்த கிங் ஆஃப் ஆர்கிட்ட ஈஸியாக தோற்று போயிட்டானுங்க. இருந்தாலும் அந்த கிங் ஆஃப் ஆர் கிரீடியாக இல்லாதனால அவனுங்களை எந்த ஒரு உயிரும் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டான் தப்பிச்சோனுங்க எல்லாரையும். இங்கிட்ட ஆப்போசிட்னு ஒருத்தன் சொல்கிறான், இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸே இல்லையா? அங்கே இருக்கிறதுல அந்த செகண்ட் கமாண்டர் அந்த யாங்ஸி ரிவரில் அவர் எப்படி டிஃபீட் ஆனார்? அவரோட ப்ரைடெல்லாம் விட்டுட்டு இந்த அளவுக்கு கிங் ஆஃப் ஆர்கிட்ட இறங்கி போவான்னு யார் கண்டா? என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. இதை பார்த்தா எனக்குமே டவுட்டாக தான் இருக்குது. அந்த கிங் ஆஃப் ஆர் அந்த சீரியங்கோட ஃபாதரையும் அவன் கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லை, இப்போ அவன் நாம்குன் ஃபேமிலியோட முக்கியமான எதிரியாகவும் இருக்கான். இவர் தான் தி தண்டர்போல்ட் ஸ்வாட்ஸ்மேன் நாம்குன் ஜியோன். இங்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்கேன்னு சொல்கிறான், இவனோட நேம் தான் நாம்குன் ஜாங்வோன். இந்த மிஸ்டேக்கை இப்படியே கண்ணியாக விடவே கூடாது, இதை டிலே பண்ணவும் கூடாது. அந்த ஸ்டீல் பிராண்டேசிங் எம் ஃபேமிலி அந்த 18 ஸ்ட்ராங்கோல்டு அந்த யாங்ஸி ரிவர் அவனுங்களுக்கு பதிலாக நம்ம ஏன் நேராக இந்த பிரச்சனையில் இறங்கிடக்கூடாது? நம்ம இறங்கியிருந்தா ஈஸியாக அவனை செவிச்சிருக்கலாமே. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன நீ எதை பற்றி பேசிக்கிருக்க? உனக்கு அந்த ஸ்டீல் பிராண்டேசிங் எம் ஃபேமிலிக்கும் மற்ற ஆளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ரிப்போர்ட் வந்ததை படிச்சியா? எனக்கு கிடைச்ச நியூஸ் படி அந்த ஸ்டீல் பிராண்டேசிங் எம் ஃபேமிலி அண்ட் ப்ளூ மர்டரஸ் குரூப் கிங் ஆஃப் ஆர் அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிட்டான்டா. பார்த்தா அவன் மம்மி மாதிரி அப்படியே வாயில் கையை வச்சபடி இருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த கிரேட் மவுண்டைன் மேன் ஹாங் ஜூசன் அவனுமே செத்துட்டான்டா. எப்படி இருந்தான் தெரியுமா அவன்?
மம்மியாவே ஆயிருந்தான். என்ன, மம்மியா? எப்படி அப்படி ஒருத்தனை சாகடிக்க முடியும்? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் அந்த பேண்டம் கிங்ஸான் தான். இதை அந்த கிரேட் மவுண்டைன் மேன் வாயிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன தெரியுது? அந்த கிங் ஆஃப் ஆர் அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை வாயில் திணிச்சிருக்கான். அவனுக்கு வர எல்லா பிரச்சனையும் அந்த கிங் ஆஃப் ஆர் எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கான். யார் அவன்? அந்த மேன். அவன் எப்போ இருந்தாலும் இந்த நாம்கோன் ஃபேமிலிக்கு இன்னும் இடைஞ்சலாக தான் இருக்கான். அவனை முடிச்சு கட்டியே ஆகணும். அப்போ இவன் சொல்கிறான், ஜியோரியாங் ஆல்ரெடி அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காது தான் சொன்னான். எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்பவே ஸ்மார்ட்டான கேர்ள், கண்டிப்பாக இதை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுவா. இவர் சொல்ற, கிங் ஆஃப் ஆர், இவன் இன்னும் எவ்வளோ ட்ரபுள் நம்மளுக்கு கொடுக்க போகிறான்னு தெரியலையே. இங்கிட்டு வெளியே பார்த்தா மக்கள் எல்லாம் நிறைய நிற்கிறானுங்க. அவர் சொல்லியிருக்காரு, ஏன் வழக்கத்தை விட இன்னைக்கு நிறைய மக்கள் கூடிக்கிட்டே இருக்கானுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அவனை பார்க்கறதுக்காகத்தான் இருக்கும். இங்கே நிறைய பீப்புள் அந்த கிங் ஆஃப் ஆரை பார்க்கறதுக்காக தான் கேதர் இருக்கானுங்க. ஒரு சில பேர் என்னன்னு தெரியாமல் எதுவும் எம்பரர் விசிட் பண்ண வராருன்னு பார்க்க பாதி கூட்டம் கூடியிருக்கு. இங்கிட்ட அப்படியே பார்த்தா பங்கோட மையம் சொல்லிக்கிருக்கான், பைதவே நீ உண்மை அதை பண்ண போறியா? என்னால் நம்ப கூட முடியல. இந்த கிங் ஆஃப் ஆரை இப்படிப்பட்ட ஷேலோ பிளேஸ்லேருந்து உன்னால் கொல்ல முடியுமா? இது ரொம்ப கூட்ட நெரிசலாக இருக்க மாதிரி இல்லை? எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ காமாக இருக்க தான் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வேறு சான்ஸ் கிடைக்கும். அதுக்காக சொல்கிறா என்ன? அப்போ கிங் ஆஃப் ஆர் எது பண்ணாலும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லியா? என்னால் அந்த கிங் ஆஃப் ஆரை சாகடிக்காத வர என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஒருவேளை அவனை கொல்ல முடியலனா அவனை பார்க்க வந்திருக்காங்களே பீப்புள்ஸ், அவங்க எல்லாரையும் கொண்டு குமிக்க வேண்டியதான். அவன் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆஹா, ஏதோ பிளான் போட்டானுங்க. அப்படியே அந்த போட்டில் பேசிட்டு வந்துருக்கானுங்க. உண்மையாகவே இந்த போட்டில் ஏற்பட்ட ஹோல் எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் அப்போ நடந்த பிரச்சனை, அவனுங்க ஃபயர் அட்டாக் பண்ணானுங்க பாருங்களேன், அதை மட்டும் தடுக்கலை. இன்னும் நம்ம போட்டில் எத்தனையோ ஓட்டம் விழுந்திருக்கும். பட் இருந்தாலும் நான் ஒரி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் அந்த 18 ஸ்ட்ராங்கோல்ட இருந்து வரும்னு நினச்சேன். பார்த்தா பட் அது மாதிரி ஒன்றுமே நடக்கலை. தப்பிச்சு ஓடினவங்க கடைசி வரை வரவே இல்லை. நான் இப்போ இந்த ஷிப்புக்கு காற்று கூட பிரச்சனை வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது ரீச் அதுக்குள்ளே இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஓ ஐசி, பார்த்தா மேக்கோயை தான் வைஸ்மேன்ட்ட சொல்லிக்கிருக்கான். மாஸ்டர் மேக், உங்களுக்கு தெரியுமா இங்கே எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் ஏன் இவ்வளோ டார்க்காக இருக்குது? அவர் இன்னும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷன் எனக்கு நல்லாவே தெரியும். நோ, இந்த 5 டிராகன் லீக், இந்த ஆர்கனைசேஷன் எவன் ஒருத்தன் அவனுங்களுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறானுங்களோ அந்த மக்களும் அவனுங்களோட அத்தாரிட்டியை விட்டு கொடுக்கவே மாட்டானுங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இது ஒரு டெம்பரரியான ஐடியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் பப்ளிக் ஒப்பீனியன் அதை பொறுத்தான் கண்டிஷன் பேடா இல்லை குட்டாக இருக்க போதான் நல்லாவே தெரிய போகுது. டெஃபினட்டாக அங்கே அட்டாக் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த பப்ளிக் அட்டென்ஷன்ட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஏய் நீ இதெல்லாம் பற்றி கவலைப்படாதடா, டோன்ட் வரி. ஒருவேளை உனக்கும் சரி அந்த கிங் ஆஃப் ஆருக்கும் அந்த 5 டிராகன் லைக் ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கலேன், நான் கிட்டத்தட்ட 1,00,000 பெக்கர்ஸை கூப்பிட்டு அந்த 5 டிராகன் லைக் முன்னாடி உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவான்டா. இதுக்கு மேலே அவனுக்கு ஆள் வேணும். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, டேய் நான் சும்மா சிரிப்புக்கு தான்டா சொன்னேன், இதெல்லாம் பண்ணியே எடுத்துக்க. அவன் அப்படியே திங்க் பண்ணி வந்திருக்கான். இருந்தாலும் நான் மாஸ்டர் டானுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவர் எனக்காக இந்த 5 டிராகன் லீக்கே எதிர்த்து நின்றுருக்காரு. அது மட்டும் இல்லை, என்னோடய ஃபேமிலியும் அவர்னால தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். நீ சொல்கிறது கரெக்ட் தான். பட் இருந்தாலும் அந்த மோயாங் ஃபேமிலி இன்சிடெண்ட், அது மட்டும் இல்லை அந்த பிளாக் மர்ச்சனோட இன்சிடெண்ட், மேபி நீ இங்கே வராட்டாலும் சரி அவன் தனியால் அந்த 5 டிராகன் லீக்கை எதிர்த்து தான் நிற்பான். ஏன்னா அவன் மனசில் என்ன சொல்லுதோ அதை செய்யக்கூடிய ஆள்றா அவன். அவன் 5 டிராகன் லீக்காக இருந்தானே எதாக இருந்தானே அவன் ஒத்தால ஃபைட் போட சட்டையை கிழிச்சு ரெடி ஆகிட்டு தான் இருப்பான். இங்கிட்டு ஹான்ஸு சொல்லிக்கிருக்கான், சரி உங்களுக்கு நான் ரொம்ப இடைஞ்சலாந்துட்டேனா? ஹீரோவை அப்படியே பார்த்துக்கிருக்கான். அப்போ தான் அவனுங்க சொல்கிறத பார்த்தோன்னே
இவனுக்கு ஷாக்கு. என்னது, கிங் ஆஃப் வாரா? அப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறான், இவன் அந்த மோயாங் ஃபேமிலியே மொத்தமாக அனிலேட் பண்ண ஆளாச்சே. அது மட்டும் இல்லை, அந்த பிளாக் மெர்ச்சன்ட் குரூப், அது மட்டும் இல்லை, இந்த நாம்குன் ஃபேமிலியோட பேட்ரியாக், அது மட்டும் இல்லாமல் இந்த 5 டிராகன் லீக்கோட வாரியர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக கொண்டாள் தானே. அந்த நாம்குன் ஃபேமிலியை கொண்டது காரணமே அந்த சியோல்மா செக்யூரிட்டி பெரில் இருக்க சீஃபை காப்பாற்ற தானே. எப்படி இந்த மேன் உண்மையாகவே நீதியோட வழியில் போகிறவன் தானா? இப்படிப்பட்ட ஆள் கூடயா நம்ம வந்துக்கிருக்கோம்? எனக்கு ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்குது. இவன் கூட நின்று ஃபைட் போட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நான் இவன் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க ஆசைப்பட்றேன். ஹீரோ சொல்லிக்கிருக்கான், என்ன இந்த நோக்ஸி ஸ்ட்ராங்கோல்டுக்கு எதிராக சண்டை போட்டு தான் உன்னோட ஃபஸ்ட்டு பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா, இல்லை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கியா? பட் இருந்தாலும் உன் கையால் தான் எவனுமே சாகலையே. நீ எதை பற்றியும் கவலைப்படாத. உன்னை கொல்றதுக்கு எந்த பவர் வந்தாலும் சரி, முன்னாடி நான் நிற்கிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை உண்மையாகவே நான் எக்ஸைட்மெண்ட் ஆகலை, பட் இருந்தாலும் என்னோட ஓன் ஐஸால் பார்த்தேன். பிக் பிரதர், உங்களோட ஸ்கில், அது மட்டும் இல்லை உங்களோட நேம் தானே கிங் ஆஃப் வார். இது தெரியாமல் நான் உங்களை இப்படி பேசியிருக்கக்கூடாது. இருந்தாலும் உங்களோட ப்ரெசன்ஸ் இந்த காங்கோவில் யாராலையும் மறைக்கவும் முடியாது. என்ன, பிக் பிரதரா? என்னோட நேம் தான் ஹான்சு. நான் உங்களை பிக் பிரதர்னு கூப்பிடலாமா? ப்ளீஸ் என்னை அலோவ் பண்ணுங்க. இங்கிட்டு வைஸ்மேனுக்கு ஷாக்கு, அங்கிட்டு மேக்கோயோக்கு ஷாக்கு. என்ன சடனாக இவன் ஏன்டா பிக் பிரதர்னு கூப்பிட்றான்? இருந்தாலும் இந்த ஹான்ஸாவோட சோசியல் ஸ்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. எப்படி இவன் சாயு கூட பிரதர் ரிலேஷன்ஷிப் கேட்டான்? அவன் கேட்குறான், பிக் பிரதர் ப்ளீஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள், என்ன உங்கள் லிட்டில் பிரதர் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுங்கள். ஹீரோ பார்க்குறான், என்ன இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்பியா? நீ எப்படி கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்க, ஏன் இப்போ கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்க, உனக்கு என்ன வேணுமோ பண்ணிக்க. அதை கேட்டானே வைஸ்மேன் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் இந்த வேர்ல்டு பெஸ்ட் கிங் ஆஃப் வார்கிட்ட இதை எதிர்பார்க்க கூட இல்லை. எப்படி ஈஸியாக ஒரு பிரதர் ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், என்னால் நம்ப கூட முடியல. அப்போ நானுமே உன்னை பிக் பிரதர்னு கூப்பிடவாடா சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு மேக்கோவே சிரிக்கிறான். பார்த்தா இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனோட கொடி இங்கே பறக்குது என்ட்ரன்ஸில். பாத்தியா, அந்த ஃப்ளாக் தான் இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனோட என்ட்ரன்ஸை ஆல்ரெடி பார்க்கறதுக்கான ஒரு அர்த்தம். தட் மீன்ஸ் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கே அறவே ஆக போகிறோம். எல்லாரும் ஷிப்பை விட்டு இறங்க, ரெடியாக இருங்க. அவனுங்க அப்படியே துறைமுகத்துக்கு போயிட்டுருக்கானுங்க. இங்கிட்டு ஹுவாங்பாவோட கார்டன்லாம் பார்த்துருக்கான். இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குது பார்த்தியா? இதில் எப்போல்லாம் நம்ம அன்னெசரியான பிரான்ச்சஸை கட் பண்ணுறோமோ அப்போ தான் இன்னுமே நல்ல இலையும் சரி பூவும் சரி நல்லாவே வளரும். அது மட்டும் இல்லை, ஓவராலாக பார்க்கவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளவர் இப்போ ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஃபியூச்சரில் இது ரூட்டுமே, ஏன் இதோட பூ முதற்கொண்டு எல்லாமே பாதிக்கப்படும். ஒரு டைம் இது சரியாச்சுன்னு வச்சுக்கவேன், இது எப்போ வாடி இருக்கோ இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே சூப்பராக பிரகாசிக்க ஆரம்பிக்கின்றா. பட் இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னா, அது ஒரு டைம் வாங்கி திரும்ப பல பலன்னு வந்தாலும் சரி அதோட வேல்யூ அது லூஸ் பண்ணத்தான் செய்யும். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே 5 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு ரேரான ஃப்ளவர் தான். இது வளர்றது ஒரு சேம் ரூட்டில் தான். எப்படி இதோட எக்ஸிஸ்டன்ஸ் இங்கே மோஸ்ட் வேல்யூபிளாக கருதப்பட்டுருக்கு. இருந்தாலும் இந்த எக்ஸிஸ்டன்ஸோட மீனிங் உனக்கு என்னென்னு புரியுதா? ஒரு ஆள் ரொம்ப கீழே டிஸ்கிரீஸ் ஆனாலும் சரி, எப்போ அவங்க ஃபியூச்சரில் ரொம்ப பவர்ஃபுல்லானாலும் சரி, அவனுங்களால் இழந்த பேரை வாங்கவே முடியாது. நீ என்ன திங்க் பண்ணுற? அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டேன்னு சொல்கிறான். இல்லை, நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே பண்ணுங்கள். அதுக்காக சொல்கிறேன், இந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட்டாக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. அது லைஃபாக இருந்தாலும் சரி, டெத்தாக இருந்தாலும் சரி. அது கிட்டத்தட்ட 1000 பீப்புள்ஸ்கிட்ட உயிரையும் அது டிசைட் பண்ணுது. என்னால் நம்ப கூட முடியல. இந்த சிங்கிள் ஃப்ளவர்ஸ் ஆகிறது நமக்கு எப்படி இருக்குது? அது மாதிரி தானே. நம்ம கொஞ்சம் நடந்துக்கிட்டே பேசலாமா? நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஏரை சுவாசிக்க ஆசைப்பட்றேன். ஏய், நீ என்ன சொன்ன? அந்த கிங் ஆஃப் வார் ஆல்ரெடி இந்த ஹுனான் ப்ரொவின்ஸோட என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிட்டோம் சரியா? கரெக்டா? ஆமாம்,
அவன் ஆல்ரெடி இந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் சீக்கிரத்தில் லேண்ட் ஆக போகிறான். ஓ அப்படியா? அப்போ அவன் சொல்லியிருக்கான் அந்த நோக்ஸு சாங்கோல்ட்ட அவன் ஃபுல்லாக டிஃபீட் பண்ணதும் அவன் எந்த ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்கவே இல்லை. எடுத்தோடனே அவன் சவுத் சைடு தான் போயிருக்கான். அந்த மூமெண்ட்ஸ் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்ததை விட இதனால் நம்மளால் எந்த ஒரு கவுண்டர் மெஷர்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைமே அவன் கொடுக்கல. அப்போ அந்த நாம்குன் சியூரியாங் அவளுமே இந்த விஷயத்துலேருந்து பேக் ஆக போகிறாளா? மாஸ்டர் நம்ம வேணால் ஆக்ஷன் எடுக்கலாமா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை, இந்த 5 டிராகன் லேக்கோட அத்தாரிட்டி ஆல்ரெடி ரொம்ப ஃபாலனில் தான் போயிட்டுருக்கு. இப்போ மட்டும் நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்தோம் அது லைஃப் லாங்காக ரொம்ப மோசமாக போயிருண்டா. பப்ளிக்கோட ஒப்பீனியன் எல்லாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போயிடும் நம்ம மேலே. பிகாஸ் இந்த நாம்குன் சியூரியாங் அவளைத்தான் நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன். அவள் இந்த மேட்டரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க? காரணம் அவள் இன்னும் எங்கே இருக்கனாலையா? யா அஃப்கோர்ஸ், ஒரு ஓல்டர் பர்சன். அவள் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பானுங்க. இவ ரொம்ப எங்கே இருக்கா. அதுலேயே அவளால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆக்ஷனை மேக் பண்ண முடியும். அவளால் இந்த விஷயத்தை ஈஸியாக டீல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களே இந்த ஆக்ஷன், அந்த கிங் ஆஃப் ஆர் அவனுமே அந்த வயசு ஆகிற மாதிரி இல்லையே. அவனும் அந்தளவுக்கு ஓல்டாக இருக்கான். இவரோட சேம் வயசு இருக்க மாதிரி தானே இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அந்த நாம்குன் சியூரியாங் அவள் லிமிட்டை ரீச் பண்ணி தான் ஆகணும் போல். அதை மட்டும் அவன் பிரேக் பண்ணலை, கண்டிப்பாக அவள் ஸ்பிரிட்டையும் சரி லிமிட்டையும் சரி எல்லாத்தையும் இழந்து கிங் ஆஃப் ஆர்ட்டை ஈஸியாக தோற்றுருவா. சரி ஓகே வா, அந்த ஷிப்பும் நம்மக்கிட்ட அப்ரோச் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அது கிங் ஆஃப் ஆரோட ஷிப் தான். அவன் அப்படியே அந்த மவுண்டன்லேருந்து பார்த்துக்கிருக்கான். கிங் ஆஃப் ஆர் கரெக்ட், அவனே தான். பார்த்தா ஹீரோக்காக வெயிட் பண்ணி அத்தனை பேர் நின்றுக்கு இருக்கானுங்க. டேமிட், என்னடா அது, இவன் வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? எப்படி பீப்புள் எல்லாம் அவனை கிங் ஆஃப் ஆர் தானே கூப்பிட்டு இருக்கானுங்க. வெறும் ஜஸ்ட் கிட் அவன் இங்கே அப்பியர் ஆகிறது. இப்படிப்பட்ட பீப்புள்ஸ் எல்லாம் கேதர் பண்ணியிருக்கா. இவன் தான் ஷேடோலஸ் சோல் சேசர் ஜால்ஜோங். ஏய் என்ன சொல்லிக்கிருக்க? அவனை கூட்டிகிட்டு வர சொல்லி தான் ஆர்டர் வந்திருக்கு. அதனால நம்ம அவனுக்கு ஒபே பண்ணி தான் ஆகணும். கிங் ஆஃப் ஆர் ப்ளீஸ் இந்த ஷிப்பை விட்டு கீழே வாங்க. நாங்கள் உங்களை எக்ஸ்கார்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஹீரோ லைட்டாக கால் வச்சதுக்கே சும்மா அவனுக்கு கலங்கி போச்சு. வாட், என்ன இது? ஹீரோ அப்படியே கண்ணை மூடி எத்தனை பேர் இருக்கானுங்கன்னு அப்படியே அனலைஸ் பண்ணிக்கிருக்கான். என்ன இது, நம்மளால் அப்ரோச்சே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப விகராக இருக்குது. என்னடா இது கியூஐ? ஹீரோ பார்க்குறான், இந்த எண்டர் ஐஸ்லாண்டும் இப்போ ஒரு மர்டரஸ் கியூவினால் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. இந்த குரூப் எப்படி இந்த என்டருக்கு அங்கேயும் கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. பார்த்தா பூரா பையிலும் ஹீரோவை தான் நோட் பண்ணிக்கிருக்கானுங்க. ஒவ்வொரு சிங்கிள் மாஸ்டர் மார்ஷியல் ஆர்ட்ஸும் என்னத்தான் வாட்ச் பண்ணிக்கிருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் கண்டிப்பாக ஹை லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் தான். ஹீரோ அப்படியே கண்ணை முடிக்கிறான். இதுக்கெல்லாம் நான் பயப்படுவேனா? பார்த்தா எப்போ நூற்றுக்கணக்கு இருக்கானுங்களா ஆயிரக்கணக்கு இருக்கானுன்னு தெரியல. எல்லாம் ஹீரோக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறானுங்க. எல்டர் காங், என்ன இது? இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் எப்படி இப்படி ஒரு மர்டரஸான கியூவினால் ஃபுல்லாக இருக்குது? நான் இப்படி இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கேன்னு வைஸ்மேன் சொல்லியிருக்காரு. ஹீரோ பார்க்குறேன், ஹே இதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காதீங்கப்பா. பிகாஸ் அவனுங்க மீட் பண்ண வந்தது என்னத்தானே, உங்களை என்ன பண்ண போகிறானுங்க. நீங்கள் இங்கே இருக்கால பற்றி கன்சர்னே பண்ணிக்க தேவையே கிடையாது. பட் ஒன்லி ஒன் பர்சன் இருக்கான். அவன் நம்மளை அந்த ஹை பிளேஸ்லேருந்து வாட்ச் பண்ணியிருக்கான் பாருங்கள். அவன்தான் இந்த என்டையர் வேர்ல்டையும் அவன் நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்த்தா குவாங்போவை பார்த்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன்தான் இந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட் குவாங்போ ஹன் ஏகே. எப்போ குரங்கு குட்டி மாதிரி நல்லா குழுன்னு இருக்கான். அந்த ஒன்லி பர்சன் இங்கிட்டு இவன் பார்த்துக்கிருக்கான். நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். இந்த கிங் ஆஃப் ஆர் எப்படிப்பட்ட பர்சன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு ஹீரோ, நைஸ் டு மீட் யூ தி கிரேட் ஃபிஷ் ஜயண்ட். இதோட இந்த சாப்டர் 95 முடியுது.